சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கயல், என்னாச்சு? எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கீங்க. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். என்ன விஷயம்? உனக்கும் எழில் தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். இப்போ இது தேவையா? இப்ப இதுதான் உனக்கு தேவை. உன்னோட வயசுல இருக்கிற மத்த பொண்ணுங்கெல்லாம் கையில குழந்தையோட இருக்காங்க. நீ இப்ப எப்படி இருக்கன்னு கொஞ்சம் யோசி. மா, மத்தவங்களோட கம்பேர் பண்ணி பேசாத. அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும். சரி, நான் உன்னை பத்தியே பேசுறேன். உன்னோட மனசு யார தேடுது சொல்லு. சோகம் சந்தோஷம்னு எதையுமே வெளிக்காட்டாத பொண்ணு எழில் எழில்னு மாப்பிள்ளையோட பிரிவை தாங்கிக்க முடியாம நீ தவிச்சிட்டு இருக்க. இத பெத்த தாயா என்னால தாங்கிக்க முடியாது கயல். அம்மா, நான் அவன் கூட பேசினா நார்மல் ஆயிடுவேம்மா. அது எங்களுக்கு தெரியும். ஆனா உன்னோட மனசு தேர்ற வரைக்கும் நீ எதுக்கு தள்ளி வைக்கணும்? மா, என்னை பத்தி நல்லா தெரிஞ்ச நீயே தேவையில்லாதத பேசி என்னை காயப்படுத்தாத. கயல், உனக்கு இவங்க எல்லாரோட தேவையும் முக்கியம்னா எனக்கு உன்னோட நிம்மதி முக்கியம். எதுக்கு இப்ப நீ உடனே கல்யாண பேச்சு எடுக்கிற? இது நாள் வரைக்கும் நடந்ததை மறந்துட்டு எழில் அம்மா சகஜமா பேசினதுனால உன் முடிவுக்கு ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறியா? சத்தியமா இல்ல கயல். நீ எங்க கல்யாணத்துக்கு சம்மதிங்கன்னு எழிலோட அம்மா கால்ல விழுந்தல்ல, அது மட்டும்தான் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. என்னோட பலம் பலவீனம் எல்லாமே எழில்தான்னு நீதானே அடிக்கடி சொல்லுவ. மாப்பிள்ள உன்னோட பலமா மட்டும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கேமா இவ்ளோ அவசரம்? கூட பிறந்தவங்க கிட்ட இருந்தா என்ன பிரிக்க நினைக்கிறியா? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். முதல்ல வீட்டுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடியட்டும். அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கயல், பொழுது விடுற மாதிரி வாழ்க்கையில பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். இங்க பாரு கயல், வீட்டுல இருக்கிற பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். முதல்ல கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. ஏன் மூர்த்தி? பிளீஸ் கயல், இத பாரு, தங்கச்சி தம்பிய கரை சேர்த்தாதான் உன்னோட கல்யாணம் நடக்கும்னு சொல்லி எங்களை கஷ்டப்படுத்தாத. ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா இந்த குடும்பத்தை நான் பாத்துக்க மாட்டேனா? என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் அப்படி சொல்லல. அப்புறம் எதுக்காகக்கா கல்யாணம் வேணான்னு தட்டி கழிக்கிறீங்க? உங்க ஆசைப்படி நான் போலீஸ் ஆகணும். நான் போலீஸ் ஆகிறதுக்காக உங்க வாழ்க்கையை வீணடிக்கிறேனேன்னு எனக்கு குற்ற உணர்ச்சியாவே இருக்குக்கா. அக்கா, எங்க சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லுவீங்கல்ல. பிளீஸ்கா, எங்களுக்காக எழில் மாமாவை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் டாக்டர் ஆகி உங்க மொத்த குடும்பத்துக்கும் நான் ஃபேமிலி டாக்டரா இருக்கணும். பிளீஸ்கா, யாசே நிறைவேத்துங்கக்கா. சிஸ்டர், யோசிச்சு பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுங்க சிஸ்டர். சந்தோஷங்கிறது தானா வராது, அதை நாம தான் உருவாக்கணும்னு என்னை நீங்க தானே அடிக்கடி சொல்லிட்டே இருப்பீங்க, மறந்துட்டீங்களா? கயல், இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுனால நீ ஆசைப்பட்ட எந்த விஷயமும் நடக்காம இருக்க போறதில்ல. நம்ம எல்லாரையும் விட ஆனந்திய டாக்டர் ஆக்குறதுல மாப்பிள்ள தம்பி தானே மும்முரமா இருக்காரு. அப்புறமும் உனக்கு என்ன தயக்கம்? கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ள மாறிடுவாருன்னு சந்தேகப்படுறியா? அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லம்மா. நான் ஏன் வேண்டாங்கிறேன்னு கொஞ்சம் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. கயல், இங்க பாரு கயல், நீ ஆசைப்படுற மாதிரி நான் உருப்படியே ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ல. மூர்த்தி, அதுக்கு இன்னும் உனக்கு கை நிறைய சம்பாதியம் வரலையே மூர்த்தி. சிஸ்டர், நீங்களே ஆசை நம்மள எப்படி? நான் நம்பாம ஒன்னும் இல்ல. இப்பதானே அவன் தொழில் ஆரம்பிச்சிருக்கான். இதுல முன்னேற இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன். கயல், இந்த குடும்பத்தை பார்த்து பண்ணி என் மேல நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த கல்யாணத்துக்கு சம்மதி. இல்லையா விடு, நான் உன்னை கம்பல் பண்ணல. மூர்த்தி, என்ன கயல், நீ மட்டும்தான் எங்க எல்லாரோட கனவையும் நிறைவேற்றணும்னு நினைப்பியா? உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? இத பாரு,
உன் ஆசைப்படி அன்பும் போலீஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டான். ட்ரைனிங் முடிஞ்சதும் டியூட்டில ஜாயின் பண்ணிட்டு போறான். தோ ஆனந்தி நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டா. அவளும் காலேஜ் போய் படிக்க ஆரம்பிச்சிட்டானா டாக்டர் ஆயிட போறா. வேற என்ன வேணும் உனக்கு? கைல், இத பாரு, இந்த கல்யாணம் உனக்காகன்னு யோசிக்கிறத விட எங்களுக்காகன்னு யோசி. எங்க ஆசைக்காக எவ்வளவோ பண்ணிருக்க. இதையும் எங்களோட ஆசையை நினைச்சு எழில கல்யாணம் பண்ணிக்கிய. ஏன் கையில், எப்பவா இருந்தாலும் நீ எழில் தம்பிய தானே கல்யாணம் பண்ணிக்க போற. அந்த கல்யாண வாழ்க்கைய நீ இப்பவே ஆரம்பி. மா, மறுப்பு சொல்லாத கையில். பெத்த வயிறு குளிரவை. அன்பு, ஆனந்தி, மூர்த்தின்னு எப்ப பார்த்தாலும் கூட பிறந்தவங்கள பத்தியே நினைக்கிறல்ல. கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் உன்கிட்ட எத்தனை வருஷமா கெஞ்சுறேன். அம்மாவுக்காக நீ இறங்கி வரமாட்டியா? இத பாரு, நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த மாசத்திலேயே ஒரு நல்ல நாளா பார்த்து உனக்கும் எழில் தம்பிக்கும் நிச்சயம் பண்ணி வைக்க போறேன். சரின்னு சொல்லு. என்ன கையில், எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? கையல், இந்த மௌனத்தை நாங்க சம்மதம்னு எடுத்துக்கிட்டுமா? அப்பா, மண்ணெண்ணெய் எல்லாம் தலையில ஊத்தி ஹெவியா டிராமா பண்ணிருக்கீங்க. அத கயல் குடும்பம் நம்புன்னு நினைக்கிறீங்களா? நம்பிதானே ஆகணும். அதுங்களுக்கு அதை விட்டா வேற வழி என்ன இருக்கு? ஆனா என்ன, வழக்கம் போல அந்த கயல் தான் எங்களை எடுத்து முழுங்குற மாதிரியே முறைச்சுக்கிட்டு இருந்தா. இவ்ளோ தூரம் அடிபட்டும் அவ ஆணவம் அடங்கவே இல்ல. கொளுத்திரவா பெரியப்பான்னு திமிரா கேக்குறா. அம்மா, அவ திமிரா பேசும்போது நீ சும்மாவா இருந்த? வேற என்ன பண்றது? என்ன நடந்தாலும் எதிர்த்து பேசாதன்னு உங்க அப்பா தான் ஆர்டர் போட்டாரே. அவரை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியல. ஏய், நீ எதுவும் பண்ண வேண்டாம். நல்லவளா உன்னால நடிக்க முடியலன்னா வாயை மூடிட்டு சும்மா இரு. அந்த கயல் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். மாமா,